வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்தை பற்றி. ஸோ பொன்னியின் செல்வன் 2 படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றி முன்னாடியே ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஜனவரி எண்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு, ஆனால் ரிலீஸ் ஆகலை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் ஆக போகிற அந்த பாட்டு வந்து அருள்மொழிவர்மன் வானதி இவங்களுடைய லவ் சாங்காக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு லவ் சாங் அப்படிங்கிறதுனால இந்த பிப்ரவரி 14th பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகலாம், இல்லை வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகலாம். டைரக்டர் ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டர் நிவின் பாலி அண்ட் சூரிய வச்சு 7 கடல் 7 மலை அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த படத்தோடைய அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த படம் வந்து இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராம் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்த ப்ராஜெக்டோடைய வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பொதுவாக டைரக்டர் ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் நிறைய கேப் இருக்கும். உடனே அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து போக மாட்டார். பட் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, டக்குன்னு அடுத்த ப்ராஜெக்டோடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஹாட் ஸ்டாருக்கு டைரக்டர் ராம் வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த படத்தில் மிர்ச்சி சிவா தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்தோடைய பூஜை வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பூஜை போட்டு படத்தோடைய ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் இன்னும் வைக்கல. இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ மிர்ச்சி சிவா டைரக்டர் ராம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்போ, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிஷப் ஷெட்டியோடைய காந்தாரா படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்தோடைய சக்சஸை தொடர்ந்து இப்போ அடுத்து அந்த படத்தோடைய சீக்வல் காந்தாரா 2 வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். மறுபடியும் அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா காந்தாரா படத்தோடைய 100th டே செலிப்ரேஷனில் ரிஷப் ஷெட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ காந்தாரா 2 வரப்போது, அந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் வந்து ப்ராக்ரஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் காந்தாரா 2 வந்து பார்த்தீங்கன்னா காந்தாராவுடைய சீக்வலாக இருக்க போகிறது கிடையாது, காந்தாராவுடைய ப்ரீக்வலாக தான் இருக்க போகுது. இப்போ எப்படி பில்லா 2 வந்து பார்த்தீங்கன்னா பில்லாவுடைய ப்ரீக்வலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் காந்தாரா 2 வந்து ப்ரீக்வலாக தான் வரப்போகுது. ஸோ அடுத்த வருஷம் 2024 காந்தாரா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகே அடுத்து நடிக்க போகிற AK62 இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இந்த படத்தை மகிழ் திருமேனி தான் டைரக்ட் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விக்னேஷ் சிவன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணல, அவர் வெளியில் போயிட்டாரு. ஸோ இந்த AK62 ப்ராஜெக்ட்டும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அண்ட் பிளான் பண்ணபடி முன்னாடியே விக்னேஷ் சிவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்த அந்த டைம்லேயே சொல்லப்பட்ட விஷயம் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா மூவி டீமோடைய பிளானாக இருந்தது. இப்போவும் மூவி டீம் வந்து அதே பிளானில் தான் இருக்காங்க. என்னதான் டேரக்டர் சேஞ்ச் ஆனாலும், கொஞ்சம் படம் வந்து டிலே ஆனாலும், இந்த வருஷம் தீபாவளிக்கு AK62 கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஸோ அதனால சீக்கிரமே படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது. ஷூட்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதம் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 42 இந்த படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூவி டீம் வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிம்மில் நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்முக்குள்ளே ஆக்டர் சூர்யா வந்து ஒரு 50 பேர் கூட சண்டை போடுற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ சூர்யா 42 வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைட் சீக்வன்ஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் இன்னும் மூவி டீம் வந்து பீரியாடிக் போர்ஷன்ஸ் அந்த போர்ஷன்ஸ்க்கான ஷூட் வந்து இன்னும் போகலை, இனிமே தான் போகிறாங்க. படத்தோடைய டைட்டிலை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் இந்த சூர்யா 42 படத்தோடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ண போகிறதா தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்து டைட்டிலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆக்டர் கார்த்தியோடைய லைனப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஆக்டர் கார்த்தி ஜப்பான் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜப்பான் படத்தோடைய என்டையர் ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மார்ச் 2nd வீக்குள்ளே இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. அதே ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற மாவீரன் அந்த படத்துடைய ஷூட்டிங்குமே இன்னொரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ மாவீரன் படமும் அதே ஜூன் மந்த் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்டர் கார்த்தி வந்து அவருடைய ஜப்பான் படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து அவர் நடிக்க போற படங்கள் பற்றி ஏற்கனவே நம்ம அப்டேட் வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து டைரக்டர் நலன் குமாரசாமி அவருடைய ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து டைரக்டர் பிரேம்குமார் அவருடைய ப்ராஜெக்ட். ஸோ இந்த 2 படங்கள் தான் அடுத்து இந்த ஜப்பான் படத்துக்கு அப்புறமா நடிக்க போறாரு. மேபி இதுல ஃபர்ஸ்ட் வந்து நலன் குமாரசாமி அவருடைய ப்ராஜெக்ட்டை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 ப்ராஜெக்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமா தான் கைதி 2
படத்துக்கு ஆக்டர் கார்த்தி போவார் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ கைதி 2 படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லியோ படம் வந்து அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லியோ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 மாசத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 படத்துக்கான ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ லியோ படம் வந்து அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோடைய எண்டு டிசம்பர் மாதம், அப்படி இல்லைனா அடுத்த வருஷத்தோடைய பிகினிங் ஜனவரி மாதம் இந்த கைதி 2 படத்தோடைய ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லியோ படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்கோ அதே மாதிரி தான் கைதி 2வும். லியோ ஆவது இன்னும் அந்த படம் எல்சிக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஆனால் கைதி 2 படத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம்டு எல்சியூ. ஸோ எப்படி கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற ஹைப் வந்து ஏற்கனவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ விக்ரம் படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2க்கான ஹைப் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எப்போ கைதி 2 எடுப்பாங்க, எப்படி லியோக்கு ஒரு ஹைப் இருந்ததோ அதே மாதிரி கைதி 2க்குமே வந்து பேரலாக ஒரு ஹைப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே தான் வருது. அதுவும் இப்போ ரிலீஸ் ஆக போகிற லியோ அந்த படத்தோடைய எண்டில் வந்து கைதி 2க்கு ஏதாவது கனெக்ட் கொடுத்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ கைதி 2க்கு பயங்கரமான ஒரு ஹைப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த படம் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கைதி படத்தை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எடுத்து முடிச்சிட்டாங்க. சிம்பிள் அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த எல்சியூ ப்ரெஷர் வந்து அப்போ கிடையாது. ஏன்னா எல்சியூக்கான ஆரம்பமே கைதி தான். ஸோ அதனால் கைதி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணபடி ரொம்ப ஷார்ட் டேஸில் தான் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இந்த கைதி 2 படத்தை எடுத்துட முடியாது. கண்டிப்பாக அந்த படம் வந்து பிரம்மாண்டமான ஒரு படமாக தான் வந்து உருவாகும். ஸோ அடுத்தடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்கணும். என்னென்ன சர்ப்ரைசஸ்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பாக பெருசாக தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. தரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் அந்த சிட்டியில் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷூட்டிங்கில் ஜாக்கி ஷெராஃப் அவருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜாக்கி ஷெராஃப் இவங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆக்டர் மோகன்லால், அதுக்கப்புறமா ஆக்டர் மோகன்லால் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற மலைக்கோட்டை வாலிபன் அந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இவங்க 3 பேருமே நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் இந்த ஜெயிலர் படத்தில் நடிக்கிறாரு. பட் அதை தாண்டி அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற மலைக்கோட்டை வாலிபன் அந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இவங்க 3 பேரும் ஒன்னா வந்து ஒரு பிக் எடுத்திருக்காங்க. டைரக்டர் லிங்குசாமி வந்து ஆக்டர் ஆர்யாவை வச்சு பையா 2 படம் பண்ண போறாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் வந்து மியூசிக் பண்றாரு. ஸோ பையா 2 படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஆர்யா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் முத்தையாவுடைய ஒரு படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பையா 2 படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேஜர் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்றாங்க. இன்னும் படத்தோடைய ஹீரோயின் யாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜான்வி கபூர் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆனால் ஜான்வி கபூரோடைய அப்பா போனி கபூர் வந்து அது வந்து ரூமர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி அவங்க எதுவுமே வந்து கமிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னும் ஹீரோயின் யார் அப்படிங்கிறது தெரியல. கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா இந்த படம் இந்த மாதம் பிப்ரவரி 17ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வேர்ல்டு பிரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கக்கூடிய ரெஜென்சி வெஸ்ட்வுட் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த படம் வந்து பிரீமியர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பீப்புள், செலிபிரிட்டிஸ் இவங்களுக்காக போடப்பட்ட ஒரு ஷோ தான் இது. ஸோ இன்னைக்கு பிரீமியர் பண்ணிட்டாங்க. 17ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த குவாண்டமேனியா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் படங்கள் மாதிரி இருக்காது, பெட்டராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் படங்கள் வந்து அந்த அளவுக்கு எல்லா மார்வல் ஃபேன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் ஆனால் அந்த மாதிரி இந்த குவாண்டமேனியா படம் இருக்காது, நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்டேட்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தா மறக்காம அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம டிலேட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.